அஸ்ஸலாமு இந்த பள்ளிக்கூட செஞ்சுக்கிற அநியாயத்தை கேட்கிறதுக்கு அல்லா பார்த்து தண்டனை கொடுக்கணும். எங்களை கண்ணார கண்ணு ஊற்றி 2 விசில கொண்டு மண்ணுக்குள்ள வச்சு இதுக்கு நீங்க தான் படிச்சல்லி, இதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். யாருதான் அல்லா பார்த்து வேணும் கூலி உழுக்கணும். இந்த நாய்களுக்கு எங்களை மனம் பத்திய போற வாருங்கோ. இந்த பள்ளிக்குள்ள நல்ல ஒரு செய்திய அஸ்ஸலாமு அலைக்கும் பேசலம்மா. இதை பார்த்துட்டு பேசலாம். அதாவது ஷிமாக் மௌலவி என்றது உங்களோட மருமகன். இப்ப அவரு அந்த வைத்தியசாலையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இப்ப அவர்கிட்ட நிலைமை என்ன? அவருக்கு நிலைமைகளை எங்களால செல்ல இப்பதான் கொஞ்சம் கதைச்சியாரு. அதாவது பள்ளியை காப்பதற்காக வந்த அவங்கள தாறுமாறாக வெட்டி நான் திரும்பி வந்தா வீட்டுக்கு கண்டுக்கோங்க அவ்வளோன்னு தான் சொல்லிட்டு போனாரு. அல்லாஹு அக்பர். அல்லாஹு தாலா அவங்களுக்கு நல்ல கூலியை கொடுக்கணும். மேலும் மேலும் அல்லாஹு தாலா அவங்களுக்கு சோத்தை கொடுத்து இந்த பள்ளிக்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய மனப்பாங்க கொடுத்து அல்லாஹு தாலா அவங்களோட வாழ்க்கையை நீடிக்கணும் சொன்னாங்க. எப்படி அதாவது இதுக்கெல்லாம் இந்த 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 அட்டகாசத்துக்கெல்லாம் காரணம், முக்கியமான காரணம் நீங்க யாருன்னு சொல்றீங்க? அவங்கதான். அதாவது தக்கியா வழி நடத்துற அந்த தலைவர். ஆனா புள்ள பெற்று 20 நாள் கை குழந்தை வந்து இவ்வளவு வந்து எங்களுக்கு செல்ல பேசி நான் வந்து இந்த பள்ளியில முன்னூத்தூடு அந்த முன்னூத்தூட்டுல நேரடியா ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நான் பார்த்தேன். ஏண்டா அந்த 12:30 மணில இருந்து நேரடியா பார்த்துக்கொண்டு எங்களுக்கு அதை வந்து தடுக்கக்கூடிய சக்தியும் இல்லை, எங்களுக்கு ஆள் பலமும் இல்லை, ஆயுதங்களும் கும்மாளமும் கூத்துமா தான் இருந்துச்சு. ஆனா அப்போ நாங்க வெளியே ஓடி வந்தோம். வாரவங்களும் சரி எங்களுக்கு பிடிச்சி சரி உங்களுக்கு எடுக்கலுமெண்டு. ஆனா அந்த நிலைமையில பயங்கரமான ஒரு கொடுமை நடந்ததை நேரடியா பார்த்தாலும் இதுக்கு ஒரு கட்டாயமா ஒரு முடிவு எடுக்கணும். இல்லாட்டி இன்றைக்கு பள்ளியை இவ்வளவு செஞ்சோம், நாளைக்கு ஊடா பூத்து செய்யக்கூடும். எங்களை முஸ்லீம் சகோதர காப்பாற்றணும். ஆனா இதுக்கு எல்லா அரசாங்கம் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கலாட்டி இது வேலையில நாங்க இருந்தேன், முஸ்லீம் ஒரு ஈமான் கூட இருந்தேன், வேலை இல்ல. அது சுட்டி நான் கேட்டு ஒரு தாழ்மையா இதுக்கு மனப்பாடு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க செய்ய கொண்டு குழந்தை போட்டது மிருகங்களை அத்து போட்டியோ மாதிரி மத்த எங்க மோதினா குழந்தை நேரம் மேல ஒரு உடுப்பு இக்கல அவ்வளவுக்கு படுவரமா அடிச்சுதாங்க. இதுக்கு நல்ல ஒரு முடிவெடுக்க நீங்க எடுக்கலாட்டி பொம்பளையாக நாங்க சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம். ஏன்னா பொம்பளை எல்லாம் சேர்ந்தா பெரிய ஒரு சக்தி, அந்த சக்தியை நீங்க எங்களை தெரிஞ்சுக்கொருவீங்க. ஆனாலும் இந்த இது முதலும் கடைசியுமா இருக்கணும். இதுக்கு மூலம் எத்தனையோ வருஷம் நீங்க செஞ்ச கர்மத்துக்கு நடவடிக்கை எடுக்க சுட்டுதான் தைரியமா இன்றைக்கு பள்ளி புகுந்து இப்படி ஒரு ஹட்டோருமாறு ஒரு வேலை செஞ்சு நான் பயப்படியதே இல்லை. நான் நேரடியா செல்லத்துக்கு ரெடி. ஏண்டா நான் வந்து தௌஹித்வாதியோ டெக்கியா சேர்ந்தவோ இல்லை. நான் பொதுவா ஒரு முஸ்லீம் பெண்மணி. நான் வந்து களிமா சென்ன ஒரு மூமின். அது இல்லாம எனக்கு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்ல. எனக்கு வேணும் நேர்மையானதுக்கு ஒரு முடிவு. நாளைக்கு எங்களுக்கு ஒரு முடிவு இதற்கு வேணும். பலஸ்தீன நாட்டுல கூட இப்படி ஒரு அநியாயம் இல்லை ஆயிக்கும். இந்த ஒரு நாட்டு நடந்தது. இந்த நடந்ததால ஒரு வீட்டுல இன்னும் எங்களுக்கு நினைவிக்குது. நான் பயப்பட போறதே இல்லை எந்த ஒரு நிலைமைக்கும். இஸ்லாத்தை சொல்லத்துக்கு நான் பயப்பட இல்லை. ஐசொட்டி எந்த ஒரு முடிவு தான் நாங்க ஏத்துக்கொள்ள ரெடி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த பள்ளி வாயில் இருக்கக்கூடிய அதாவது டாய்லெட் பகுதியிலே, இந்த பகுதியிலே தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பது இந்த பகுதியிலே அவர்கள் தாக்குவதற்காக வந்த போது ஒரு சகோதரர் இதற்குள்ளே இருந்து கொண்டு என்னை தாக்க வேண்டாம், எனக்கு அடிக்க வேண்டாம், என்னை வெட்ட வேண்டாம் என்று கதற கையை காலை முகத்தை எல்லா பகுதிகளையும் வெட்டி அவரை குற்றுயிராக போட்ட அவருடைய இரத்தக்கரையை தற்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நதீரா, நீங்க எங்க இருந்து வாரீங்க? மககோட்டையிலிருந்து. இந்த அட்டகாசத்தை பத்தி அவர்கள் நல்ல நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் எல்லோரும் கூடி பெண்கள் கூடி நாங்கள் நல்ல நடவடிக்கை எடுப்போம் என்று கூறுகிறேன். அதாவது இந்த பள்ளியை பொறுத்த வகையிலே உண்மையான மார்க்கத்தை சத்தியத்தை பெண்களுக்கு கூட இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தை
அவர்கள் நாசமாக்கி அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பெண்களுக்கு வழங்காத ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறது. நீங்கள் இந்த பள்ளியிலே வந்து பயான்களை கேட்டு ஏதாவது பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா? நாங்கள் இந்த பள்ளிக்கு வந்ததில்லை, இருந்தாலும் நாங்கள் குர்ஆனை எடுத்து தர்ஜுமாவை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அதனால் சத்தியத்தை அவர்கள் எடுத்து கூறினார்கள். அதை அவர்கள் கேட்டு நடக்காவிட்டால் அது அவர்களுக்குரியது. அவர்கள் கேட்டு நடக்காமல் இந்த அட்டகாசம் செய்ய வேண்டிய காரணம் ஒன்றுமே இல்லை. இவர்கள் இவ்வாறு அட்டகாசம் செய்வதென்பதை ஒருவரும் அறிந்திருக்கவில்லை. முக்கியமாக காரணம் அவர்களுடைய ஷேகு என்றார். ஷேகு சொன்னபடிதான் அவர்கள் நடப்பார்கள். ஷேகு செல்லாவிட்டால் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள். உங்களுடைய பெயர், ஊர், இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? இதுக்குரிய காரணம் யார் என்பதை பற்றிய தகவல்களை நீங்கள் கட்டாயம் சொல்லுங்கள். எங்கட சகோதரியிட கணவர் தான் மூர்த்தி. அவர் எந்த தீங்குமே செய்யாத ஒரு ஆள். ஆனா இது ஒரு மோசமான ஒரு வேலை செஞ்சது பெரிய பாவம். ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கள்ள சேகாங்கதான் தெரியுமா. இந்த இதை விடக்கூடாது. இதுக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும், நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். அவருக்கு 4 பிள்ளைகள், 12 வருஷத்து பிள்ளை ஒன்றும், 9 வருஷத்து ஆண் பிள்ளை ஒன்றும், 5 வருஷத்து ஆண் பிள்ளையுண்டு, 7 மாசத்து ஆண் குழந்தையுண்டு பிரிச்சு. அவருக்கு ஹல்லொப்பம், அவருக்கு 35 வருஷம். அவர் ஹல்லொப்பம் தான் முடிச்சிய. அவங்களோட குடும்பத்தை அவங்க தான் பாக்கிய. ஆனா இப்ப அவர் இல்லாத்துல சரியான கஷ்டமான நிலைமையிலிச்சிய. பாவம், இந்த கோலத்தை பார்க்கவே இல்லை. எங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட எங்களுக்கு அந்த புள்ள நேத்தும் வாப்பா கேக்கிய, உம்மா வாப்பா வாரோடு கேக்கிய. ஆனா உம்மாலேயே எந்த செல்லணும் தெரியாம பாவமான நிலைமையில தான் நாங்க பீச்சியது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தாலா உங்களுடைய கஷ்டங்களை நீக்கி மேலும் மேலும் நல்ல வாழ்க்கை அல்லாஹ் தாலா உங்களுக்கு தரட்டும் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். இந்த பள்ளியுடைய விடயத்திலே காலமான ஒரு சகோதரர் ஏற்கனவே பேசிய அந்த முஹீதீன் என்ற சகோதரருடைய தாய் தற்பொழுது உங்களுக்கு முன்னால் பேசியிருக்கிறார். அந்த பிள்ளை வாட்டில எனக்கு நடவடிக்கை போகணும். என்ன முள்ளுக்கு என்ன முள்ள சும்மா வந்த முள்ள என்ன முள்ள அடிச்சுக்கொள்ள வரல, நம்மள அடிச்சுக்கொள்ள வரல. நம்மள சும்மா சும்மா பாப்புக்கு வந்த இப்படி ஆகி போயிட்ட. என்ன மறு பிள்ளை வாட்டில வச்சிருச்சிய. என்ன பார்க்க போடுவோம் இல்லை என்ன பிள்ளைய, 2வது பிள்ளைய எல்லாம் இப்படி வச்சுட்டேன். என்ன பிள்ளைக்கு தனியா வந்த பேசவா? அன்பு சகோதரர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அட்டூழியமும் அனாச்சாரமும் அரங்கேற்றப்பட்ட அல்லாஹுடைய பள்ளி வாயிலை பெண்கள் பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி இலங்கை வரலாறிலே அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திலே நமது முஸ்லிம்களால், நம் இனத்தைச் சேர்ந்தவர்களால் நடாத்தப்படாத ஒரு அட்டகாசமான ஒரு செயல், வரலாறு காணாத ஒரு காட்சியை தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன ஷேக் வலியுல்லா என்ற கலிமாவை முழங்கியவர்களாக, ஏகத்துவத்தின் உயிர் நாடியான தௌஹீதின் முக்கியமான சொல்லாக இருக்கக்கூடிய, கொள்கையாக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லா என்ற சொல்லை, என்ற கோட்பாடை, என்ற அடிப்படையை விட்டுவிட்டு ஷேக் வலியுல்லா என்று சொல்லி, எமக்கு முஹம்மது தேவையில்லை, நம்முடைய ஷேக் இருந்தால் போதும் என்று குஃப்ரியத்தான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே தௌஹீதை வளர்க்கக்கூடிய, ஏகத்துவத்தை வளர்க்கக்கூடிய இந்த அல்லாஹுடைய பள்ளி வாயிலை உடைத்த காட்சிகளை, நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடிபாடுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது நீங்கள் பார்ப்பது இந்த பள்ளியிலே தூக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு பள்ளியினுடைய ஒழுக்கம் சம்பந்தமான ஒரு ஹதீஸை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஹதீஸுக்கு கூட மதிப்பளிக்காமல் பேசுவது ஒரு பக்கம் இருக்க, வாள்களோடும் அவர்கள் குடிபோதைகளோடும் அவர்களுடைய ஆடைகளை உயர்த்திய வண்ணமும் கூக்குரலிட்டுக் கொண்டு அல் குர்ஆனை பத்த வைத்து, அல் குர்ஆனை பத்த வைத்தது மட்டுமல்லாமல் கான்களிலே போட்டு நெருக்கி
அட்டகாசம் செய்த இந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது இந்த அடாவடித்தனத்தை பார்ப்பதற்கு மனம் இறங்கி மனிதாபிமான முறையில் அந்நிய பெண்கள் கூட இந்த இடத்தை பார்வையிட்டு அது சம்பந்தமாக சில தகவல்களை අපේ ජනාධිපතිතුමාගේ මේකෙන් මේ පල්ලියට කළ තියෙන අසාධාරණ ගැන ඉක්මන් කරලා මේකට පියවරක් ගන්න කියලා අපි කියන මේ කර්මයේ පව්කාරින්ට.